ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ஆடு. ஸோ நம்ம உள்ளுக்குள்ள டூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஆடுக்குள்ள என்ன டைப் ஆஃப் ஆடு உள்ள இருக்கு அப்படின்றத நீங்க வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வீடியோ ஆடு வந்துட்டு எது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு உள்ள நீங்க டூல் யூஸ் பண்ணி நீங்க கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ ஆடுக்குள்ள நீங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்கு. ஸோ இது இல்லாம வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் அதர் ஆட் டைப்ஸ்மே உள்ள இருக்கு. சரிங்களா? ஆடியோ சம்பந்தமா இருக்கு, சீக்வன்ஸ் சம்பந்தமாவும் இருக்கு. பட் ஆனா மெயினான இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 டைப்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, அதாவது நம்ம நார்மலா ரியல் டைம்ல பாக்குற ஸ்கிப் ஆடு. செகண்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு. ஓகேங்களா? நான் ஸ்கிப்பபிள் அப்படின்னா நீங்க பாக்குற ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேவா? தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ டிஸ்கவரி ஆடு. இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபீடு. ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா பம்பர் ஆடு. ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா அவுட் ஸ்ட்ரீம் ஆடு. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா மெயினான 5 டைப்ஸ் ஆஃப் ஆடுங்க வீடியோ ஆடுக்குள்ள. ஓகேவா? ஸோ இதுல இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆடு வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, எங்க வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத இந்த டீடைலிங் தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்துட்டு டூல் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் கேம்பெயினும் எந்த இடத்துல வந்துட்டு இன்வால்வ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு உள்ள ஒன் பை ஒன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு. ஸோ ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா வென் சுட் ஐ யூஸ் திஸ் ஆட் ஃபார்மேட். ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆட் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போ யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு டிசைட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ அந்த கிளைண்டோட பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு வீடியோ மூலியமா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லைக் வந்து ஒரு அவேர்னஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும், இல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சம் என்கேஜ்மெண்ட்டோ கன்சிடரேஷனோ நீங்க வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு எங்க டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா மெயினா வந்துட்டு யூடியூப் சேனல்ல நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு யூடியூப் சேனலை கிளிக் பண்ணி நீங்க ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது என்ன அப்படின்னா பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் அதர் வீடியோஸ் ஆன் யூடியூப் அண்ட் அக்ராஸ் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் ரன்னிங் ஆன் கூகுள் வீடியோ பார்ட்னர்ஸ். ஓகேவா? இந்த டைப் ஆஃப் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களோட பிசினஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் அதர் வீடியோஸ் ஆன் யூடியூப் அண்ட் அக்ராஸ் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் ரன்னிங் ஆன் கூகுள் வீடியோ பார்ட்னர்ஸ். ஓகேவா? ஸோ இங்க பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் இதை வந்து நீங்க ரியல் டைமா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு வீடியோ நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்க, லைக் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்கறதுக்காக ரெடி ஆகுறீங்க. அந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணோன்னே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட் வந்துட்டு பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிஃபோர் நீங்க ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சம் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்து முடிச்சிட்டீங்க, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு சம் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூடியூப்ல நீங்க ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இங்க வந்துட்டு லாஸ்ட் சென்டென்ஸ் அதர் வீடியோஸ் ஆன் யூடியூப் அண்ட் அக்ராஸ் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் ரன்னிங் ஆன் கூகுள் வீடியோ பார்ட்னர்ஸ். யூடியூப்ன்றது உங்களுக்கு ஃபெமிலியர். அக்ராஸ் வெப்சைட் அப்படின்னா வெப்சைட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அதர் வெப்சைட்லயும் வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூபை எம்பெட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு அது வந்துட்டு டூல் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த எம்பெட் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் எந்த வெப்சைட்ல எப்படி எம்பெட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஸோ அங்க எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நீங்க மொபைல் ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு இமேஜஸ் இது லைக் வந்துட்டு ஆட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும், பார்த்துருப்பீங்க. வீடியோடாவே டிஸ்பிளே ஆகும், நீங்க கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. தென் அதுக்கப்புறம் வீடியோ பார்ட்னர்ஸ் சைட்டுங்க. சரிங்களா? இதெல்லாமே வீடியோ பார்ட்னர்ஸா இருக்கணும் வெப்சைட்டு. தென் அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட பார்ட்னர்ஸா வீடியோ பார்ட்னர்ஸா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்துட்டு அங்கெல்லாம் நம்மளோட ஆடை வந்துட்டு பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனா நம்ம இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். யூடியூப்ல மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு லைக் வந்துட்டு எங்க டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம யூடியூப்ல தான் வந்துட்டு டார்கெட் பண்ணி நம்ம வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே. ஹவு டஸ் த ஆட் ஃபார்மேட் ஒர்க்?
So skippable in-stream ad play before, during or after other videos. Okay va? After 5 seconds the viewer has an option to skip the ad. 5 seconds க்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுது, skip ad அப்படின்ற ஒரு பட்டன் வந்துட்டு எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 5 செகண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஸ்கிப் ஆட் அப்படின்ற பட்டனே வந்துட்டு எனேபிள் ஆகும் ஒரு வியூவருக்கு. தென் அந்த ஸ்கிப் ஆட் அப்படின்ற பட்டனை யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வியூவர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நம்ம ரன் பண்ண போறோம். அந்த ஆட் வந்துட்டு கண்டிப்பா பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் அதர் வீடியோஸ்ல தான் ப்ளே ஆக போகுது. அப்போ அந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் அப்படின்றது வந்து நம்ம ரன் பண்ண போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த சர்வீஸ்க்கு நம்மளோட ஆட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு வீடியோ நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது யூடியூபோட ஃபார்மேட், சரிங்களா? அந்த வீடியோ நீங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோவை நீங்க வந்துட்டு யூடியூப் சேனல்ல, உங்களோட யூடியூப் சேனல், அதாவது கிளையண்டோட யூடியூப் சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணி வச்சிடணும். இது நீங்க டைரக்டா உங்களோட லோக்கல் மிஷின்ல இருந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண முடியாது. நீங்க ஆட் கிரியேட் பண்ற டைம்ல கண்டிப்பா அந்த வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் உங்களோட யூடியூப் சேனல்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு வீடியோ ஆட் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, லைக் உங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து நீங்க ஆடுக்காக நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அப்போ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்றதா இருந்தாலும் லைக் வந்துட்டு என்ன பண்ண போறீங்க, நீங்க ஒரு வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டா அந்த வீடியோவோட லிங்க் எடுத்து தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். Okay, where does the ad format appear? So skippable in-stream ad appear on YouTube watch pages and across website and apps running on Google Video Partners. So நான் சொல்லிட்டேன், நீங்க YouTube மட்டும் தான் வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணி நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதர் வெப்சைட்லயும் ஆப்லயும் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் வந்துட்டு அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஸோ அட்வர்டைசர் கிட்ட இருந்து என்ன பேஸ் பண்ணி லைக் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு உங்ககிட்ட டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம பிட்டிங் ஸ்ட்ராட்டஜில நம்ம செட் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ல நம்ம சப்போஸ் நீங்க சிபிவி, அதாவது காஸ்ட் பெர் வியூ அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ பே வென் எ வியூவர் வாட்சஸ் 30 செகண்ட் ஆஃப் யுவர் வீடியோ. எப்போ 30 செகண்ட் ஆஃப் யுவர் வீடியோவை ஒரு வியூவர் வந்துட்டு வாட்ச் பண்ணா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்ல ஆர் த ஃபுல் டியூரேஷன் ஆஃப் த வீடியோ இஃப் இட் இஸ் ஷார்ட்டர் தென் 30 செகண்ட்ஸ். ஓகேவா? 30 அதாவது நீங்க யூஸ் பண்ண போற அந்த வீடியோவோட லென்த், வீடியோட லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த 3 மினிட்ஸ் வீடியோவை தான் எடுத்துட்டு வந்து நீங்க ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட வந்து நீங்க ரன் பண்ண போறீங்க. அப்போ அந்த ஆட் வந்துட்டு பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ? அது டியூரிங் த வீடியோவா இருக்கலாம், பிஃபோர் த வீடியோவா இருக்கலாம், இல்ல ஆஃப்டர் த வீடியோவா இருக்கலாம். அப்போ அந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கிப் ஆட் பட்டன் வந்துட்டு என்ன அப்படின்னா 5 செகண்டுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா எனேபிள் ஆயிடுச்சு. நீங்க ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோவோட லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க வந்துட்டு அந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்க பாத்துட்டீங்க. ஆனா மீதி பேலன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஓவரால் வீடியோவோட லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 மினிட்ஸ். ஆனா நீங்க 30 செகண்ட்ஸ் வந்துட்டு பாத்துட்டீங்க ஸ்கிப் பண்ணாம. நீங்க சிபிவி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 30 செகண்ட்ஸ் வந்துட்டு ஒரு வியூவர் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல தான் உங்ககிட்ட அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், என்னோடது அது 3 மினிட்ஸ் வீடியோவாவே இல்ல, எனக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோ, அதாவது நான் அப்லோட் பண்ண வீடியோ 30 செகண்ட்ஸ்க்கு கம்மியா தான் இருக்கு. மேபி ஒரு 25 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓவராலாவே 25 செகண்ட்ஸ் தான் அந்த வீடியோவோட லென்த்தே இருக்கு. அப்போ அந்த வீடியோவோட லென்த் ஓவராலாவே வந்துட்டு என்ன அப்படின்னா ஷார்ட்டர் தென் 30 செகண்ட்ஸ் இருக்கும்போது அந்த ஃபுல் டியூரேஷன் ஆஃப் த வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 கேஸ் சொன்னேன். அது அந்த வீடியோவோட லென்த் 30 செகண்ட்ஸ்க்கு மேல இருந்து, சரியா, 30 செகண்டுக்கு மேல இருந்து அந்த வியூவர் ஸ்கிப் ஆட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம
செகண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் உங்ககிட்ட டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்ல என்னோட அந்த வீடியோவோட டியூரேஷனே வந்துட்டு என்ன அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்கு கம்மியா தான் இருக்கு, அந்த டைம்ல நான் யூசர் வந்துட்டு அந்த வியூவர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப்பட் அப்படின்ற பட்டனை வந்துட்டு யூஸ் பண்ணல, டோட்டல் வீடியோவோட லென்த்தே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 25 செகண்டுமே ஃபுல்லா பார்த்துட்டாரு அப்படின்னாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது எப்போ சிபிவி காஸ்ட் பெர் வியூ அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணும்போது. தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர் இன்டராக்ட் வித் யுவர் வீடியோ. ஓகேவா? ஆர் இன்டராக்ட் வித் யுவர் வீடியோ அப்படின்னா என்ன, நீங்க ஒரு ஆட் வந்துட்டு பாக்குறீங்க, நீங்க ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிப் ஆட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம் சிடிஏ பட்டன் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். கரெக்டா பாத்துருக்கீங்களா? சிடிஏ பட்டன், அந்த சிடிஏ பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓபன் ஆகும், அதுதான் இன்டராக்ட். ஸ்கிப் ஆட் பட்டனை வந்துட்டு நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணாம லைக் வந்துட்டு லெஃப்ட் சைடு தெரியற வந்துட்டு ஒரு சிடிஏ பட்டன் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டராக்ட். ஓகேவா? அப்போ நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டாலே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிரும். இந்த 3 விதமான கேஸ்ல தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சிபிவி பிட்டிங் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ், you pay when a viewer watches 30 seconds of your video. Second case, or the full duration of the video if it is shorter than 30 seconds. Third one, or interact with your video. இந்த மூணுல whichever comes first. ஓகேவா? அப்போ உங்ககிட்ட இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிப்பாங்க. தென் இது இல்லாம உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா வித் டார்கெட் சிபிஎம் காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன், டார்கெட் சிபிஏ காஸ்ட் பெர் அக்யூசேஷன், மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இதெல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் அந்த இம்ப்ரெஷனை பேஸ் பண்ணி இல்ல கன்வர்ஷனை பேஸ் பண்ணி என்ன வந்துட்டு அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த பர்டிகுலர் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் அந்த சிபிவி பிட்டிங் அப்படிதான் யூஸ் பண்றோம், காஸ்ட் பெர் வியூ அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ காஸ்ட் பெர் வியூ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த 3 விதமான கேஸ்ல எந்த கேஸ் வந்துட்டு மேட்ச் ஆகுதோ, எது வந்துட்டு ஃபர்ஸ்டா நடக்குதோ, ஸோ அது வந்துட்டு அதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, உங்களோட டோட்டல் வீடியோவோட லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா 30 செகண்ட், ஸ்கிப் ஆட் பட்டன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனேபிள் ஆயிடுச்சு, நீங்க 5 செகண்ட்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்க, இந்த டைம்ல வந்துட்டு அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகுமா ஆகாதா? ஆகாது. உங்களுக்கு நம்ம இந்த சொன்ன 3 கண்டிஷன் தான். ஓவரால் வீடியோவோட லென்த் 30 செகண்ட்ஸ், அவங்க 30 செகண்ட் வீடியோவும் ஃபுல்லா பார்க்கல, ஃபுல் டியூரேஷன் வீடியோவும் ஃபுல்லா பார்க்கல, ஸ்கிப் ஆட் அப்படின்ற பட்டன் வந்துட்டு எனேபிள் ஆனதுமே அவங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அதே மாதிரி அவங்க இன்டராக்டும் பண்ணல, டைரக்டா ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆட் வந்துட்டு என்ன அந்த மாதிரியான டைம்ல உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க பாக்குற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்வர்டைசர் இருந்தா அமௌண்டே வந்துட்டு என்ன அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. எப்போ வித் சிபிவி பிட்டிங் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க ரன் பண்றதா இருக்கும்போது. ஓகேவா? அப்போ நீங்க இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க ரன் பண்ணணும். இந்த சிபிவி பிட்டிங் வந்துட்டு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணி ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வீடியோல. அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவான இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்க போறாங்க. கரெக்டா? இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு சார்ஜ் பண்ண போறது இல்ல. சப்போஸ் உங்களோட அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற டைம், அந்த டைமை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்க உங்களோட ஆடை வந்து நீங்க டிசைன் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா யூசர் வந்துட்டு பார்ப்பாங்க. தென் இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ண போற வீடியோவோட லென்த் 15 செகண்ட்ல இருந்து 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ 3 மினிட்ஸ்க்கு மேல இருக்கிறது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த இவங்க அந்த ஆக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, கூகுள் ஆட் வந்துட்டு எப்படியுமே ஆக்ஷன் பேஸ் தான் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த குவாலிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு அந்த 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற வீடியோஸ் தான் எடுத்துட்டு போயிட்டு நிறைய வந்துட்டு ப்ரிவியூக்கு போய் காட்டும். நீங்க 3 மினிட்ஸ்க்கு மேல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போய் காட்டிட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா அப்படியே ஹோல்டர்ல போட்டு வச்சிரும்.
ஸோ மேக்ஸிமம் ஒரு அதாவது என்ன அப்படின்னா குட் ப்ராக்டிஸ் நான் சொல்றேன். ஒரு குட் ப்ராக்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 15 செகண்ட்ல இருந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு வீடியோ டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு நீங்க அந்த வீடியோவை நீங்க ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, அப்போ ஒரு ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆக போகுது அப்படின்னா play before during or after other videos after 5 seconds வந்துட்டு என்ன அப்படின்னா the viewer has an option to skip the ad. ஓகேவா? அப்போ இந்த யூடியூப் இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு எங்க வந்துட்டு தெரிய போகுது அப்படின்னா நம்மளோட யூடியூப்ல வந்துட்டு யூடியூப் நீங்க ஏதோ ஒரு வீடியோ வந்துட்டு பாக்குறீங்க அங்க டிஸ்ப்ளே ஆக போகுது. அக்ராஸ் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ்லயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட வீடியோ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆக போகுது. ஓகேவா? தென் இது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண போற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதுல நீங்க சப்போஸ் இந்த சிபிவி பிட்டிங் அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி யூ பே when a viewer watches 30 seconds of your video or other or the full duration of the video if it is shorter than 30 seconds or interact with your video whichever comes first. ஸோ இந்த வித் சிபிவி பிட்டிங் தான் இது வந்து மற்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லை. சிபிவி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது மட்டும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வியூவர் வாட்சஸ் 30 செகண்ட் ஆஃப் யுவர் வீடியோ இல்ல அப்படின்னா அந்த டோட்டல் டியூரேஷன் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா 30 செகண்டை விட கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் லைக் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா உங்களோட வீடியோ வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்றாங்க அந்த சிடிஏ பட்டன் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணி இன்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அப்ப இது மூணுல எது வந்துட்டு ஃபர்ஸ்டா நடக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா சார்ஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க. தென் இதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் வீடியோ வந்துட்டு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ஹாட்டா இருக்கணும். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூசரை வந்துட்டு என்ன அப்படின்னா அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா? தென் அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண போற டோட்டல் வீடியோவோட லென்த் வந்துட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா லைக் வந்துட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக ஸோ வந்துட்டு 15 செகண்ட்ஸ்ல இருந்து 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த வீடியோ ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடியோ அந்த பர்டிகுலர் வீடியோ யூடியூப் சேனல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அப்லோட் ஆகி இருக்கணும். நீங்க லோக்கல் மெஷின்ல இருந்து நீங்க ஆட் கிரியேட் பண்ணும்போது லோக்கல் மெஷின்ல இருந்து நீங்க அப்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? தென் இது இல்லாம சிபிவி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாம உள்ளுக்குள்ள வந்துட்டு சிபிஎம் சிபிஏ மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது எங்க ஒர்க் ஆகுது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா உங்களுக்கு? ஓகே.